விட்டேன். அவங்க வந்து போட்டதோடு எடுக்க வேணாமா நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு 11:30லேருந்து எடுக்கிற ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்பெஷலாக ஒரு 3 விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ என்ன அந்த ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக ஹோம் டேக்கர் தான். ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி நல்லா இருக்கா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் அந்த டெலிவரி சார்ஜோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ப்ரைஸ் வந்துருச்சு. பட் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு கொஞ்சம் அந்த ஹோம் டேக்கர்லாம் வாங்கி. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு வந்து வந்துடும் ப்ராடக்ட்லாம். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இதை செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அது எவ்வளோ ஸ்பெஷலாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இதை எடுத்து பார்க்குறோம். பேக்கிங்லாம் ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. இது இந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து எதில் வைக்க போகிறோம் அப்படின்னா, வாவ் நல்லா வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதுலேயே வந்து சர்க்கிளில் இருந்தது. இப்போ சர்க்கிளில் இருக்கிறது நார்மல் தான். கொஞ்சம் இந்த பிளான்ட் மாதிரி வைக்கலாம், மணி பிளான்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான். ஏன்னா நம்ம வெறும் ப்ரைஸ் பார்க்கும்போது இது 150 149 ரூபாயில் கம்மியாக அந்த மாதிரி போட்டிருந்தது. பட் வந்து நம்ம டெலிவரி சார்ஜோட சேர்த்து பார்க்கும்போது 200 சம்திங் இருந்துச்சு. என்னடா அது 200 சம்திங் இருக்கேன்னு நினச்சேன். ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஷேப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து சர்க்கிள் ஷேப் கூட வாங்கிக்கலாம். அது இருந்தது. பட் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இந்த சர்க்கிள் ஷேப் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்றதுக்காக வாங்கினேன். வுட்டு அண்ட் வந்து அந்த வுட் ஒர்க் சூப்பராக இருக்குது. இப்போ உடனேவே வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் அந்த பிளான்ட் வச்சு எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா வெயிட்டாக அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அண்ட் வந்து இந்த மாதிரி ஹோம் டேக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டடி டேபிளில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கலாம். அந்த மாதிரி நிறையா பிளேசஸில் பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். ஸோ பர்டிகுலராக ஒரு இடத்துல அப்படின்லாம் இல்லை, இது டேபிள் மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வைக்கலாம். டைனிங் அந்த டேபிளில் கூட சென்டரில் வைக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான குட்டியான ஒரு லீஃப் ஒன்று கிடச்சிது. ஸோ அந்த மணி பிளான்ட் அதையும் வந்து உள்ளே போட்டாச்சு. இதை எடுத்து வச்சிட வேண்டியதான். இது ஆக்சுவலாக வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறதுக்காக வாங்கினேன். பட் பிரணவ் கிட்ட வந்து அது சேஃப் கிடையாது. ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா அவன் கிளாஸை வந்து தான் அதை எடுத்து பார்ப்பான். அதனால் வந்து அவன் கைக்கு படாமல் இந்த ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக கொஞ்சம் இடம் இருக்குது. அதனால் இதில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். பட் இது கூட ஒரு மாதிரி பார்க்க அழகாக தான் இருந்தது. பட் வந்து நான் கீழே இருக்கிறது வுட்டுன்றதுனால அவ்வளோ வந்து செம்ம மேட்சிங்காக இல்லை. ஸோ வுட்டு ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ டிவி ஸ்டாண்ட் ஓரமாக வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். பிரணவ் கிட்டே வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. அதோட லிங்க் யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா இருந்ததில் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி யாருக்காவது இது வேணும் அப்படின்னா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி அந்த வால் டேக்கர் கூட இன்னும் 2 போட்டிருக்கேன். அது இனிமேல் தான் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதனால் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸில் ஒன்று பார்த்திங்கன்னா சோம்பு. அந்த பவுடர் வேணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து பொடிச்சு எடுத்து வைக்கிறேன். நம்ம வேறு ஏதாவது கறி பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம் காய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு பவுடர் வந்து பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு. அண்ட் அதே மாதிரி சில்லி பவுடரும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காய் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் பிரணவ் சாப்பிடுவான்றதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் போடுறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து எடுத்துக்கலாம். மல்லித்தூள் நல்லா வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சு மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன்.
அண்ட் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த சோம்பு பொடி அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் மிளகுத்தூள் கொஞ்சம். இதோட நம்ம சேர்க்க போகிற இந்த மாவு அளவு கரெக்டாக இருக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதுதான் நான் அளவு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மேலே கோட் பண்ணும்போது ஒட்டாமல் அண்ட் வந்து அந்த காரத்தோடு சேர்ந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த 3 மாவும் தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதோட முடியலைங்க, இன்னும் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து இந்த பவுடரை கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் வந்து லெமன் ஜூஸ் இது எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்த்து நல்லா குழச்சிக்கலாம். இந்த மாவு சேர்க்காம நம்ம சேர்த்த மற்ற எல்லா மசாலா பொருளும் பார்த்திங்கன்னா கலந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அப்பப்போ காய் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மேலே தூவி இறக்கணும் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி மட்டுமே நான் எல்லாத்தையும் கலந்து ஒரு சின்ன பாக்ஸில் எப்போவுமே எடுத்து வச்சுருப்பேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கு காய் பண்ணும்போது லைட்டாக மேலே போட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ லைட்டாக தண்ணியும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணி பேனில் வந்து போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது. அடுத்து நம்ம அதை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான ஒரு வாழைக்காய் ஃப்ரை தாங்க. பட் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம வாழைக்காவை எடுத்துடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணுற அந்த பேஸ்ட் வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காய் 2 எடுத்துருக்கேன். தோல் சீவிட்டு நான் கொஞ்சம் நீளமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணலாம். எஸ்பெஷலி வாழைக்காய்க்கு சூப்பராக இருக்கும் அண்ட் காலிஃப்ளவருக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ வாழைக்காய் வேணுமோ 2 வாழைக்காய் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரசம்க்கு நல்லாயிருக்கும், ஆனால் தயிர் சாதம் நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது ஸ்கூல் டைமில் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் வந்து அதில் நல்லாவே ஊறி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் இதில் டிப் பண்ணி நம்ம வந்து பேனில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு ஆயிலும் அதிகமாக தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான்ஸ்டிக்கில் தான் நான் போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மூடி வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம். வெறும் சிம்பிளான ஒரு வாழைக்காய் ஃப்ரை தாங்க. வீடே அப்படி ஒரு வாசனை. ஆக்சுவலாக ரெடி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் பாதி காலி பண்ணிட்டாங்க, சும்மா சாப்பிட்டே. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாழைக்காய் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ குட்டீஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. எல்லாமே உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் காரம் எடுத்துப்பீங்க அப்படின்னா அடிஷ்னலாக கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சாப்பிட்டது போக பேலன்ஸ் இருக்கிற இந்த வாழைக்காயை நான் போட்டு நான் மதியம் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வாழைக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு உடுப்பி ரசம் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரசம் வாழைக்காய் ஃப்ரை இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல்.
வெளியில் நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக அந்த தூறல், லைட்டாக மழை அந்த மாதிரி இருக்குது. இப்போ இல்லை, இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதனால் வந்து அந்த மழை டைமில் எடுத்திருப்பேன். ஃபைன். இப்போ சூடாக வந்து நம்ம ரசமும் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உடுப்பி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அண்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸோ ரெண்டுத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம பொடி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து மிளகா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 எடுத்திருக்காங்க. 7-8 மிளகா வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. சீரகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட மல்லி வந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மல்லியும் நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே கம்மியாக எடுத்தோம். மல்லியும் மிளகாவும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ரெண்டுத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். ரசம் வந்து எங்கள் வீட்டில் ஃபேமஸுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி சாம்பார் வீட்டில் வந்து ரெகுலரான லஞ்ச் எப்படி இருக்குன்னா சாம்பார் இல்லைன்னா வந்து வத்தக்குழம்பு, பட் ரசம் மஸ்ட்டு. ஸோ 2 காய் இல்லைனா 1 காய் இல்லை ரசம் ஏதாவது இருக்கும். ரசம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி உடுப்பி ரசம் பண்ணுவோம். அண்ட் வந்து நார்மல் தக்காளி ரசம், கல்யாண ரசம், ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அன்னாசி பழம் ரசம், பைனாப்பிள் ரசம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லெமன் ரசம், கார்லிக், இந்த மாதிரி வெறும் ரசமாக பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வைப்பாங்க அம்மா. சூப்பராக இருக்கும் எல்லாமே. அண்ட் வந்து அதனால அந்த ரசம் மட்டும் கொஞ்சம் நான் அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோவில். இன்றைக்கும் அப்படி தான், பட் சாம்பார் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் லஞ்ச் அப்படின்னு சொன்னாலே அதனால். ஓகே, இப்போ புளி நல்லா கரைச்சி அதில் பெருங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. உப்பு, மஞ்சள் தூள், தக்காளி 3 வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே நல்லா வந்து பொடிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. அந்த புளி வாசனையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ரெடி பண்ண எல்லா பொடியும் இப்போ நம்ம ரசத்துக்கு போட போகிறதில்ல. ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்பப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பவுடர் ரெடி பண்ணுறது தான் லேட் ஆகும். ரசம் ரொம்ப ஈஸி தான். அதுலேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ரசத்துக்கு அந்த பொடி வந்து ஆட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த பொடியும் சேர்த்து நல்லா வாசனை வரும்போது பருப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு ரசம் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியாக பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. கொஞ்சமாக வெல்லம் வந்து ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்காக. அண்ட் இதை இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிப்பு வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனையாக. அதே மாதிரி பைனாப்பிள் ரசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடுகு, சீரகம் அண்ட் வந்து பெருங்காயம் 3 தாளித்து தான் சேர்த்துக்கிறாங்க. எடுத்து ஊற்றுறேன். இதில் காட்டு வேஸ்ட் பண்ணோம். நல்ல வாசனை இருக்கும். அப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரசம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ஃபுல்லாக வந்து லஞ்ச் பாக்ஸில் காலியாகி வரும். கொஞ்சம் வந்து அந்த பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்டு எடுக்க வேண்டியதான். ஆயில் அதிகமாக தேவைப்படாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ரசம் வந்து உடுப்பி ரசம் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 கவினிக்கு சிம்பிள் லஞ்ச் வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் சொன்னேன், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபைனல் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின் கேர். பட் ஸ்கின் கேர் வந்து போரிங்காக எப்போதும் ஆட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஸோ ஸ்கின் பிரைட்னிங்கு, க்ளோவாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது அம்மாவுக்கு நான் ரெடி பண்ணேன். மேபி யாருக்காவது கொஞ்சம் அந்த கண்ணுக்கு கீழே சுருக்கம் இருக்குது. ஸோ அந்த ரிங்கிள் ப்ராப்ளம் அந்த ஏஜ் தாண்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 45க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸே இந்த பேக் வந்து போடலாம். ஒரு 6-7 தடவை போட்டிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அப்படி இல்லை நமக்கு வந்து ஏஜ் கம்மி தான், பட் கொஞ்சம் ரிங்கிள்ஸ்னால நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஏஜாக தெரியுது அப்படின்னா இந்த பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதே இல்லை. ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேஸ் பேக்குக்கு ஜஸ்ட் 2 பொருள் நமக்கு தேவை. 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு அண்ட் வந்து ஒயிட் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட் பிளாக் வந்து பெஸ்ட். ஸோ கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் அண்ட் வந்து பயறு எடுத்திருக்கேன். அது மாவாக ரெடி பண்ணிக்கணும். பழுத்த மாவு இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ இந்த 2 பொருள் தான் முக்கியம். அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன்.
எள்ளு வந்து ஆல்ரெடி நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அரைச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி நல்ல வந்து ஒரு திக்கான ஒரு வாட்டர் வரும். அதே மாதிரி பயத்த மாவையும் நல்லா அரைச்சி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் தான் தேவை. நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுத்தையுமே கலந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் பேக் மாதிரி போடலாம். ஏன்னா உடனே அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குறன்னு இருக்கும். இந்த தண்ணியில் வந்து அந்த மாவு கொஞ்சம் ஊறினதும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இதை விட பெஸ்ட்டு ரெமெடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் எனக்கு ஆயில் ஸ்கின் அப்போவே பார்த்திங்கன்னா நான் போட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அம்மாவுக்கு தான் போட்டேன். அவங்க ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணதோட வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வீடியோக்காக மறுபடியும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. விட்டேன். அவங்க வந்து போட்டதோடு எடுக்க வேணாமா, நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நானும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு பெருசாக ரிங்கிள்ஸ் இருக்காது. பட் கொஞ்சம் இது மோஸ்ட்லி இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அம்மா மாதிரி இருக்கிற ஏஜ் இருக்கிறவங்களுக்கு, ஒரு 40+ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பட் இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேஸ் பேக் அண்ட் வந்து ஸ்கின் கேர்லாம் போட்டிருப்பேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து நான் இந்த மாதிரி உட்காந்துட்டே ஃபுல்லாக பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து நான் ஒரு vlog-ஆக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபைன், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணுறேன். இந்த vlog-ல ஷேர் பண்ண ரெசிபிஸ் அண்ட் வந்து ஸ்கின் கேர் அண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.